வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? பப்ளிக் எக்ஸாமுக்கு நமக்கு வந்து 3 நாள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துடைய உழைப்பு நமக்கு. நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் நல்லபடியாக எழுதிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி ஆரம்பிக்குது. கொஞ்சம் பதட்டத்தோடு இருப்பீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. சார் 2 வால்யூம் இருக்குது, ஆர்கானிக்கில் அது இருக்குது, ஐடென்டிஃபை ஏ பி டைப் கொஸ்டின்ஸ் எப்படி படிக்கிறது, கம்பல்சரி என்ன வரும், எந்த ப்ராப்ளம் பார்க்குறது, இப்படி புலம்பாமல் நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த 3 நாளில் நம்ம தெளிவாக படிச்சிடலாம். அதனால் கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஸோ பயம் வேண்டாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் இருக்குது. ஆல்ரெடி எல்லா கொஷின்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புக்கு இன்சைட்லேருந்து நமக்கு மேக்ஸிமம் 3 to 4 ஒன்வர்ட்ஸ் வரலாம். சரிங்களா? அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிட் 11, 12, 13 இந்த 3ல் இருக்கக்கூடிய எல்லா நேம் ரியாக்ஷனும் ஒரே பிடிஎஃபாக இருக்குது. உங்களுடைய குயிக் ரிவிஷனுக்காக அது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு வந்து அதை எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் அனுப்பிடுவாங்க. ஸோ குயிக் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் யூனிட்ஸை வந்து பிரிச்சிருக்கேன். இந்த 15 யூனிட்ஸ் எப்படி அப்படின்னா வந்து கிஃப்டட் யூனிட்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதை ஃபோக்கஸ் யூனிட்ஸ், அப்புறம் உங்களுக்கு சேலஞ்ச் அதிகமாக இருக்கக்கூடியதை சேலஞ்ச் யூனிட்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்கேன். இந்த 3 கேட்டகரியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை நான் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். இதன்படி நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா ஒரு சில வந்துருவீங்க, சார் இப்போ நீங்கள் சொன்ன கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா போதுமா அப்படின்ற மாதிரி. இதை நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதை எதுவுமே விட்டுறாதீங்க. ஏன்னா இதில் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு வர வாய்ப்புள்ள கொஸ்டின்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன். அதனால் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. படிக்க சிரமப்பட பிள்ளைகளும் ஒரு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதில் கிஃப்டட் யூனிட்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூனிட் 1, 5, 6, 7, 10, 15 அப்படின்னு ஒரு 6 யூனிட் கொடுத்துருக்கேன். இந்த யூனிட் 1ல் வந்து நான் இதை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். யூனிட் 1ல் நீங்கள் எல்லாமே படிச்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் எல்லா டெஸ்ட்டுக்குமே யூனிட் 1 படிச்சிருப்பீங்க. அந்த யூனிட் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் கிஃப்டட். சரிங்களா? அதை என்ன பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தயவு செய்து படிச்சுக்கோங்க. அதில் எதையுமே நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் அட்டு படிச்சுக்கோங்க. யூனிட் 1ல் எதனாலும் வரலாம். அலுமினோதெர்மிக் ப்ராசஸ் வரலாம், இல்லை ஆட்டோ ஆக்சிடேஷன் வரலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து ஸ்மெல்ட்டிங் வரலாம், கால்சினேஷன் இருக்குது, ரோஸ்டிங் இருக்குது, லீச்சிங் இருக்குது, சீமெண்டேஷன் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. மெட்டலர்ஜி பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஐயூபேக் நேம் கேட்கலாம். ஸோ ஐயூபேக் நேம் வந்து நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும், நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிளேலிஸ்ட் போய் பார்த்துக்கோங்க. எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஐயூபேக் நேம் கன்வெர்ட் பண்ணுறது ரூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. வெர்னர் தியரி ரொம்ப முக்கியம். இந்த விபி தியரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கும். அதாவது பேங்க்ரெடி ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்க சொல்லி பேராவான் டயாவான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். வீடியோ இருக்கும், பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ்க்கு வீடியோ இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து வை காம்பவுண்ட் கலர். இந்த காம்பவுண்ட் கலராக இருக்குது, இந்த காம்பவுண்ட் ஏ கலராக இல்லை. ஏன்னா டிடி எலக்ட்ரான் டிரான்சிஷனால தான். அந்த ஒரு வார்த்தைக்கு மார்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஆக்டாஹெட்ரல் டெட்ராஹெட்ரலுடைய கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிட்டிங் டயக்ராம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நமக்கு 2 மார்க்ல 3 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் பேக்கிங் எஃபிஷியன்சி, பிசிசி வந்து புக் பேக்கு, எஃப்சிசியும் எஸ்சியும் படிச்சுக்கோங்க. அதாவது ஃபேஸ் சென்டரும் சிம்பிள் கியூபிங் படிச்சுக்கோங்க. ஷார்ட் கீ ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட், இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஃப்சிசி வந்து புக் பேக் எல்லாரும் படிச்சிருவீங்க. இந்த பிசிசி கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. இதில் டிஃபரன்ஸ் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் டைப்ல என்ன வருதுன்னா கிறிஸ்டல் அமாஃபஸாருடைய டிஃபரன்ஸ். இது 5 மார்க்குக்கும் வரலாம், 3 மார்க்கும் வரலாம். அதனால் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐசோட்ரோபி அண்ட் ஐசோட்ரோபி டிஃபரன்ஷியேட், ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக்கிங்க்கும் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங், அதாவது ஹெச்சிசிபிக்கும் சிசிபிக்கும் உள்ள டிஃபரன்ஸ், டெட்ராஹெட்ரல் வார்டு ஆக்டாஹெட்ரல் வார்டு டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின்ஸ். யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் 0 ஆர்டர், ஹாஃப் லைஃப் பீரியடும் ஃபர்ஸ்ட் ஆர்டரும் பார்த்துக்கோங்க, 0 ஆர்டரும் பார்த்துக்கோங்க. சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அடுத்து எக்ஸாம்பிள் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் 0 ஆர்டர் ரெண்டையும் பார்த்துக்கோங்க. கொலிஷன் தியரி துண்டா 5 மார்க் படிச்சு வச்சுக்கோங்க. ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் வித் எக்ஸாமோட படிச்சுக்கணும். ஓகேவா? இதில் டிஃபரன்ஸ் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டருக்கும் மாலிகுலாரிட்டியில் டிஃபரெண்ட்டு, ரேட்டுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப சொல்கிறேன், நான் சொன்ன மாதிரி படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல மார்க்கை நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? இந்த சென்டம் எடுக்கிற நீங்கள் பசங்க வந்து நீங்கள் எல்லாமே தான் படிக்கணும். ஸோ உங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 10ல் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி, அட்சார்ப்ஷன் தியரி ரெண்டுமே ரொம்ப முக்கியம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் ரொம்ப முக்கியம். 5 மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அடுத்து எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ், கேட்டலிட்டிக் பாய்சன்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள். ப்ரொமோட்டர்னா யார், அதுக்கு எக்ஸாமோட படிச்சுக்கோங்க. ஆட்டோ கேட்டலிசிஸ் எக்ஸாமோட படிச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் டிஃபரன்ஷியேட் பார்த்தோம் அப்படின்னா கெமிஸ் ஆப்ஷன் வேர்சஸ் பிசிஸ் ஆப்ஷன், அது சாலுக்கும் ஜெல்லுக்குள்ள டிஃபரெண்ட், ஹோமோஜினியஸ் கேட்டலிசிஸ்க்கும் ஹெட்ரோஜினிக் கேட்டலிசிஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் டைப்ஸ் ஆஃப் எமல்ஷன் ரொம்ப முக்கியம். 2 டைப்ஸ் இருக்குது நமக்கு தெரியும். அது மாதிரி வை டஸ் ப்ளீடிங் ஸ்டாப் பை ரப்பிங் மாய்ஸ்ட் ஆலம்
அடிஷன் ஆஃப் ஆலம் பியூரிஃபை வாட்டர் வை. இந்த 2 கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இது ரிப்பீட்டடாக கேட்டு இருக்காங்க, கவனமாக பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா, வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். யூனிட் 15 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த ஆர்கானிக் டச் வரும், ஏன்னா ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் வரும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெர்லின் மட்டும்தான் புக் பேக். ஒரு சில சமயம் டெர்லின் கேட்கலாம், மாற்றி எப்படி கேட்கலாம் அப்படின்னா டெக்ரான், அது இன்னொரு பேர் வந்து டெக்ரான், அதையும் கேட்கலாம். அதான் பிராக்கெட்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேக்கலைட், preparation of Buna-N, Buna-S rubber, preparation of neophylline, preparation of nylon 66 ரொம்ப ரொம்ப முக்கியம். கவலைப்படாதீங்க, இந்த எல்லா ப்ரிப்பரேஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா. அடுத்து கிளீனிசிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பயோடிகிரேடபிள் பாலிமர் எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க. ஆன்டிஃபிட்லின் ட்ரக் எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க. ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்னா என்ன எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க. அதாவது டெஃபினேஷன் படிங்க, அதோட சேர்த்து 2-3 எக்ஸாம்பிள் சேர்த்து படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த 3 கேள்வியும் பார்த்து வச்சுக்கோங்க. இவங்களுக்குள்ள யார் டிஃபரன்ஸ் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிசெப்டிக்கும் டிஸ்இன்ஃபெக்டன்ல டிஃபரன்ஸ், நர்கோட்டிக் நான் நர்கோட்டிக் டிஃபரன்ஸ் எக்ஸாம்பிளோட. கோபாலிமர்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் படிச்சு வச்சுக்கோங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் ரப்பர் அதையும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ரைட். வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன கேட்டகரியில் போகிறோம் அப்படின்னா ஸ்மார்ட் யூனிட்ல போகிறோம். அதாவது 2, 3, 4 இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீரியட் டேபிளில் வருவாங்க. ஏன்னா பி பிளாக் 1, பி பிளாக் 2, அடுத்து டி அண்ட் எஃப் பிளாக் அப்படின்னு இந்த 4மே அந்த பிளாக் வரக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேசஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா யூசஸ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒய் டைப் கொஸ்டின் இருக்கும், விச் டைப் கொஸ்டின் இருக்கும். சரிங்களா. ஒய் த ஃப்ளூரின் ஆல்வேஸ் எக்ஸிபிட் -1 ஆக்சிஜன் ஸ்டேட், இந்த மாதிரியான கொஸ்டின். இல்லை விச் இஸ் மோர் ஸ்டேபிள், Fe3+ ஆர் Fe2+. இல்லை விச் இஸ் மோர் பேசிக், LaOH thrice இல்லை LuOH thrice, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். அப்புறம் யூசஸ் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இந்த யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி வால்யூம் 1, வால்யூம் 2 இந்த ரெண்டுலையுமே யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொடுத்துட்டேன். ஸோ இதில் நீங்கள் மொத்தமாக இதில் மொத்தமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அதை ஏற்கனவே போட்டுட்டேன், அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா போய் பார்த்துக்கோங்க. இந்த 3 டைப் சொன்னேன், அதாவது யூஸ் டைப்பு, ஒய் டைப்பு, விச் டைப்பு. லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது பாருங்கள், கம்ப்ளீட் த ஃபாலோயிங். இது கம்பல்சரியில் வர வாய்ப்பு இருக்குது. சொல்லி வச்ச மாதிரி இந்த 3லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. கவலைப்படாதீங்க, அந்த 3யுமே சால்வ் பண்ணி அதுக்குள்ள ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, யூஸ் பண்ணிக்க தங்கங்களா படிச்சுக்கோங்க. ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் அடிச்சிடக்கூடிய யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 9. ஏன்னா இதில் கொஞ்சம் ப்ராப்ளமும் இருக்குது, கொஞ்சம் வந்து ஈக்குவேஷன்ஸ் உள்ளே வருது, அது டெரைவ் கொஸ்டின்ஸும் வருது. பாருங்கள் இந்த டைப்பில் தான் இருக்கும், டெரைவ் கொஸ்டின்ஸ் இருக்கும், டிஃபைன் கொஸ்டின்ஸ் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ கம்பல்சரி பார்ட் இதுலேருந்து வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராப்ளம் எங்கேருந்துலாம் வரும் அப்படின்னா 6th, 7th யூனிட், 6th யூனிட், அப்புறம் 8, 9 இந்த 4 யூனிட்லேருந்து நமக்கு ப்ராப்ளம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ரைட். வாங்க அடுத்து யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்வால்ட் டைலூஷன் லா, ஹெண்டர்சன் ஹேசன்பர்க் ஈக்குவேஷன், சால்விட் ப்ராடக்ட், அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர், ரிலேஷன் பிட்வீன் pH அண்ட் pOH ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் 3 மார்க் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் பேஸ் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். லூயிஸ், லவ்ரி பிரான்சஸ் இது ரெண்டுமே புக் பேக்கு. அர்கினிஸ் நமக்கு தெரியும், பிரச்சனை இல்லை. இந்த ஐடென்டிஃபை த கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் இது கண்டிப்பாக பண்ண தெரிஞ்சுக்கணும். இந்த ட்ரிக்கும் சார் சொல்லியிருக்கேன், வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, இல்லைனா நம்ம சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட்டா. அடுத்து காமன் அயான் எஃபெக்ட் ரொம்ப முக்கியம். பஃபரில் டைப்ஸும் படிச்சுக்கோங்க, பஃபர் இண்டெக்ஸும் படிச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபைண்ட் த சால்பிலிட்டி ப்ராடக்ட். இந்த 4க்கும் உங்களுக்கு சால்பிலிட்டி ப்ராடக்ட் கண்டுபிடிக்க தெரியணும். ஒருவேளை உங்களுக்கு தெரியல, இனிமேல் தான் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, இந்த 4யுமே சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, இல்லை நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா. அடுத்து கால்குலேட் த pH ப்ராப்ளம்ஸ். இது நம்ம பெஸ்ட்டு வந்து என்னென்னா பிளேலிஸ்ட் கீழே கொடுத்துருக்கேன். அந்த யூனிட் 8 பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் எல்லாமே சால்வ் பண்ணி போட்டிருப்பேன், யூஸ் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 9 நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், கேல்வானிக் செல் நோட்டேஷன் ரொம்ப முக்கியம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேனியல் செல். இதெல்லாம் சிம்பிளாக அந்த 5 மார்க் கொஸ்டின்லாம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ லிங்க் கீழே இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் H2O2 ஃபியூயல் செல் இது ரொம்ப முக்கியம். அடுத்து கோல்ட்ராஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மட்டும் இல்லாமல் ஃபேரடே ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா ரெண்டுமே முக்கியம். அடுத்து மோலார் கண்டக்டிவிட்டி, ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் இது ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் தாங்க. சரியா. யூனிட் 9ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா why does conductivity of solution decrease on dilution of the solution ரொம்ப முக்கியம். Why is AC current used instead of DC is measure the electrolytic conductance ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுவும். நெக்ஸ்ட் பாருங்க, is it possible to store copper sulfate in an iron vessel for a long time அப்படி கீழே ஒரு சில கொடுத்துருப்பாங்க. ப்ராப்ளம் இருக்குது, ரெண்டுமே ப்ராப்ளம் தான். அதே மாதிரி கேன் Fe3+ ஆக்சிடைஸ் bromide to bromine under standard condition. ஸோ இது ரெண்டையுமே கொஞ்சம் அதிகமாக
கவனம் கொடுத்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? இது அப்படியே கேட்குற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து ஒரு யூனிட், அதாவது ரொம்ப கஷ்டமும் சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக இருக்கக்கூடியது இந்த யூனிட் 14. இது ஏன்னா தியரி மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரக்சரும் போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இது ரெண்டும் கட்டான நடுவில் வச்சுட்டேன் தரேன். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ். குளுக்கோஸ் படிச்சுக்கோங்க, ஃப்ரக்டோஸும் படிச்சுக்கோங்க. ரெண்டு முக்கியமானது. ரெண்டில் ஏதாவது ஒன்று வரலாம். அடுத்து எபிமர்ஸ்னா என்ன? இந்த எபிமர்ஸ் படிக்கும் போதே எபிமரைசேஷன் அதையும் சேர்த்து படிச்சிருங்க. ஓகேவா? அடுத்து ஃபங்க்ஷன் ஆஃப் லிப்பிட் புக் பேக்கு, கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ரெண்டையுமே சேர்த்து படிச்சுக்கோங்க. ஜூயிட்டர் அயான் ஸ்ட்ரக்சர் வரைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கேட்குறாங்க 2 மார்க்கில் வரது. பெப்டைடு பாண்ட் டெஃபினிஷன், பெப்டைட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப முக்கியம். அதை எக்ஸ்பிளைன் வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க நம்ம சேனலில். வாட் ஆர் ஹார்மோன்ஸ் அண்ட் கிவ் எக்ஸாம்பிள், கண்டிப்பாக எக்ஸாம்பிள் படிச்சே ஆகணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனில் டிஃபரன்ஷியேட் டைப் கொஸ்டின் இருக்குது. பிரைமரி அண்ட் செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன், ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் சுகர், ஹார்மோன் அண்ட் விட்டமின்ஸோடைய டிஃப்ரென்ஸு, டிஎன்ஏ ஆர்என்ஏ டிஃப்ரென்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தங்கங்களா. நீங்கள் நினைப்பீங்க சார் இன்னும் முக்கியமானதுக்கே போகலையே, அதுதான் சொன்னேன்ல. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலஞ்ச் யூனிட்ஸ். யார் அப்படின்னா யூனிட் 11, 12, 13. சரிங்களா? ஸோ அவங்கள தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சேலஞ்ச் யூனிட் நமக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 11, 12, 13 தான். இந்த மூணுலையுமே ரொம்ப சேலஞ்ச் யார் அப்படின்னா 12 அண்ட் 13 ரெண்டும் தான். சரிங்களா? கவலைப்படாதீங்க. இதை எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்ற டீட்டெயிலாக வீடியோ போட போகிறேன். சரிங்களா? அது நாளைக்கு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். ஓகேவா? கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி. ஆல் தி பெஸ்ட் தங்கங்களா.